ஹலோ வணக்கம். இன்னைக்கு முக்கியமான ஒரு டாபிக் தன்னம்பிக்கையை பற்றி சொல்ல போகிறேன். ஜென்ரலாக நிறைய பேர் இது முடியாது அப்படின்னு சொன்னாங்கனாலே அது மூட நம்பிக்கை. அதாவது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை போனீங்கன்னா வேலை நடக்காது, இன்னைக்கு அஷ்டமி நடக்காது, இப்படிலாம் சில பேர் சொல்லிட்டு ஏதாவது ஒரு தடங்கல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு மூட நம்பிக்கை. அதை நம்பி உங்களுடைய வேலையை நீங்கள் தடை பண்ணிக்க வேணாம், ரைட்டுங்களா? அண்ட் சில சமயம் இது முடியுமா அப்படின்னு சில பேருக்கு டவுட் வரும். ஏதாவது ஒரு வேலை செய்யணும், ஐயோ என்னால் இது முடியுமான்னு. அது அவநம்பிக்கை, ரைட்டுங்களா? ஆனால் இது என்னால் முடியும், எந்த ஒர்க்காக இருந்தாலும் இது நான் எடுத்தேன்னா என்னால் முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை இருந்தீங்கன்னா தான் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும், ரைட்டா? இப்போ நம்ம எங்கேயான போகிறோம், ஒரு ட்ரெயினில் ஏறுறோம், நம்ம அந்த இடத்துக்கு நம்ம போய் சேருவோன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம ஏறுறோம். எங்கேயோ ஆக்சிடென்ட் ஆகுது, நம்ம வண்டியே ஆக்சிடென்ட் ஆகிடுமா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம எங்கேயும் போகாமல் வீட்டிலேயே இருந்தோம்னா எந்த வேலையும் நடக்காது, ரைட்டுங்களா? அதனால் நமக்கு தன்னம்பிக்கை வேணும். அப்போ தான் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்பிலும் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும், ரைட்டா? அதுவும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், ஒர்க்கிங் பீப்புள் ஆகட்டும், ஏதான ஒரு பிஸ்னஸ் பீப்புள் ஆகட்டும், இவங்க எல்லாருக்குமே கட்டாயம் தன்னம்பிக்கை வேணும். நம்மளால இந்த ஒர்க்கு எடுத்து செய்ய முடியும், நம்மளால சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக படித்து எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை இருந்ததுனால வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலையும் வெற்றி அடைய முடியும், மேன்மேலும் நம்ம மேலே வர முடியும், ரைட்டா? அதனால் ஒவ்வொருத்தருக்குமே இது முடியுமா அப்படிங்கிறதும் இல்லை இது முடியாதுன்றதும் பிரெயின்லேருந்து எடுத்துருங்க. இது முடியும், அதுவும் என்னால் இது முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையில் இருந்து நீங்கள் வெற்றி அடைய பாருங்கள். ஓகேங்களா?